ஓகே, வெல்கம் டு சிங்கிது தமிழ். இப்போ நான் பார்க்குறீங்க மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் ஜெய் 2025. ஸோ இப்போ நான் இந்த 18 சாப்டர்ஸ் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி நான் எதுக்கு இந்த பாக்ஸ் எழுதியிருக்கேன், இந்த பாக்ஸ் ஒன்று, அதுக்கப்புறமா இது தனியாக, அதுக்கப்புறமா இது ரெண்டு தனியாக, அதுக்கப்புறமா இது ரெண்டு தனியாக எதுக்கு எழுதியிருக்கேன், நான் பிரிச்சிருக்கேன். எப்படி என்னென்ன அது பிரிச்சிருக்கேன். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இது கேல்குலஸில் வரும், இது ஃபுல்லாக கேல்குலஸில் வரும், இது ஃபுல்லாக அல்ஜிப்ராவில் வரும், இது ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வரும், இது ஃபுல்லா உங்களுக்கு 3D ஜாமெட்ரியில் வரும். புரிஞ்சுதா? இதுக்காக தான் நான் பிரிஞ்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ கேல்குலஸில் இந்த 18 சாப்டர்ஸும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், எல்லாமே வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் தான். கண்டிப்பாக ஒரு பேப்பரில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க, கேட்காமலாம் இருக்கவே மாட்டாங்க. ஸோ இப்போ 18 × 4 நீங்கள் போட்டால் கூட 72 தான் வருது. நீங்கள் மேக்ஸில் 72 வாங்கணும் அவசியமே கிடையாது. உங்களுக்கு இப்போ டார்கெட் நீங்கள் வந்துட்டு இப்போ 200 ப்ளஸ் தான் நமக்கு எப்பவுமே டார்கெட். ஏன்னா இப்போ அவ்வளோ கட் ஆஃப் ஏறிடுச்சு, அவ்வளோ மார்க் ஆனால் தான் நம்ம நல்லா காலேஜுக்கு போக முடியும். சரி, 200க்கு மேலே வாங்கிக்கணும்னா நீங்கள் இப்போ நான் கெமிஸ்ட்ரி நீங்கள் 60 to 70 வச்சா கூட, மேக்ஸ் நீங்கள் 50 to 60 வாங்கினாலே நீங்கள் பர்சன்டேஜ் அதிகமாக வந்துடலாம். சிம்பிள் தான். ஃபிசிக்ஸில் எல்லாமே ஃபார்முலா பேஸ் தான். அதே 60 to 70 வச்சா கூட உங்களுக்கு வரல, 200 மேலே வரல. இப்படி மூணுமே ஆட் பண்ணால் கூட கரெக்டாக தான் 200 வருது. 70, 60 தான் 200 தான் வருது. நீங்கள் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஏன்னா சிம்பிளாக தான் இருக்கும். மேக்ஸில் அவ்வளோ ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ண முடியாது. 50 to 60 தான் நீங்கள் எய்ம் பண்ணா கூட அதுவே போதும். அதுவே ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போலாம் மேக்ஸ். ஆனால் இப்போ டிஃபிகல்ட்டி லெவல் குறைச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் உங்களால் முடியும்னா, மேக்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் 72 மேலே எடுக்கலாம். ஏன்னா இல்லாமல் இன்னும் நிறைய சாப்டர்ஸ் இருக்கு. நான் வந்துட்டு ஃபுல்லாக வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் கண்டிப்பாக ஒரு பேப்பரை கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க மாதிரி இந்த சாப்டர்ஸ் எடுத்து வந்திருக்கேன். புரிஞ்சுதா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் நான் பிரிச்சிருக்கேன். இப்போ கேல்குலேஷன் இப்போ வரும்போது முதல்ல நீங்கள் படிக்க வேண்டியது இந்த ஃபங்க்ஷன்ஸ். நீங்கள் வந்துட்டு இந்த பேஜை வந்துட்டு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. என்னால் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ கேல்குலேஷன் வந்து முதல்ல வந்தது ஃபங்க்ஷன்ஸ் அதான் இருக்கிறது பேசிக் கேல்குலஸ்க்கு. அதுக்கப்புறமா படிச்சதுக்கப்புறமா நீங்கள் லிமிட்ஸ் வரணும். அதுக்கப்புறமா நீங்கள் கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி வரணும். அதுக்கப்புறமா இதுக்கு நடுவில் இன்டிகிரேஷன் ஒன்று இருக்கும். இன்டெஃபினைட் இன்டிகிரேஷன் ஒரு சம் ரேர் கேசஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு, ஆனால் மோஸ்ட்லி அது கேட்கவே மாட்டாங்க. டெஃபினைட் இன்டிகிரேஷன் தான் கண்டிப்பா சில பேப்பர்ல 2 கொஸ்டின் கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஏரியாஸ், டெஃபினைட் இன்டிகிரேஷன் அப்புறம் ஏரியாஸ்க்கு அப்புறம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதுதான் நீங்க ஆர்டர் சூஸ் பண்ணணும். ஏன்னா அதுதான் ஒரு அடுத்த ஸ்டெப் வரும் கேல்குலஸ்க்கு. புரிஞ்சுதா? முதல்ல நீங்க படிக்கிறது ஃபங்க்ஷன்ஸ். கண்டிப்பா நான் இங்க இருக்கிற எழுதியிருந்த 6 சாப்டர்ஸ் எழுதிருக்கேன் கேல்குலஸ்ல. அந்த 6 சாப்டர்ஸுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுருவாங்க. இன்டெஃபினைட் இன்டிகிரேஷன் நீங்க படிச்சா உங்களுக்கு டெஃபினைட் இன்டிகிரேஷன் புரியும். ஏன்னா இன்டெஃபினைட் ஃபார்முலாஸ் நீங்க சில இதுல டெஃபினைட்லி யூஸ் பண்ணுவீங்க. புரியுதா? டெஃபினைட்டிவ் ஃபார்முலாஸ் இருக்கு, கிங்ஸ் ரூல், குவீன்ஸ் ரூல்ன்ட்டு. ஸோ பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல இன்டெஃபினைட் முடிச்சதுக்கு அப்புறமா தான் டெஃபினைட் வரணும். ஸோ அதுக்கப்புறமா இப்ப அல்ஜிப்ராக்கு வரும். அல்ஜிப்ரா பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க படிக்கணும்ன்றது மெயின் இம்பார்ட்டன்ட் டிட்டர்மினன்ட்ஸ், மேட்ரிசஸ் டிட்டர்மினன்ஸ். அதுக்கப்புறமா இது ரெண்டும் நீங்க பேர் பண்ணிக்கலாம். பெர்முடேஷன், காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. சீக்வன்சஸ் கண்டிப்பா கொஸ்டின் கேட்டுருவாங்க. அதுக்கப்புறமா நீங்க படிக்க வேண்டியது பைனாமியல், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலாஸ் மட்டும் தான் பைனாமியல் தேவை. நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், ஃபார்முலாஸ் மட்டும் தான். இப்ப டிஃபிகல்ட் குறைச்சனால ஃபார்முலா பேஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க. முன்னாடி பேப்பர்லாம் செம கஷ்டமா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், ஹைப்பர்போலா, பாராபோலா, எலிப்ஸ் அதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். ரேர் கேசஸ்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நீங்க தேவையில்லை. அது படிக்க வேண்டியது ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். கண்டிப்பா மோஸ்ட் ஆஃப் த டைம் 2 கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க சில பேப்பர்ஸ்லாம். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் படிங்க. அதுக்கப்புறமா சர்க்கிள்ஸ் படிங்க. இது 2 படிச்சாலே போதும் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்ல. அதுக்கப்புறமா 3D வெக்டார்ஸ், அதுக்கப்புறம் 3D ஜாமெட்ரி, அதுக்கப்புறமா வெக்டார், 3D வெக்டார்ஸ் இருக்கு. இந்த 2 சாப்டர்ஸும் இருக்கிறதுலே இது 2 சேர்த்து சில பேப்பர்ல 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இது நான் விளையாட்டுக்கு சொல்ல, கண்டிப்பா எல்லா பேப்பர்லும் நான் பார்த்து தான் சொல்றேன். ஸோ இப்போ நீங்க இது 2ம் தனியா வச்சுக்கணும், கால்குலஸ் தனியா வச்சுக்கணும், இது தனியா வச்சுக்கணும். ஸோ இப்போ 3D வெக்டார்ஸ் இருக்குல்ல, 3D வெக்டார்ஸ் நான் மினிமம் 3, மேக்ஸிமம் 5. அதனால நீங்க இது ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய டைப் ஆஃப் சம்ஸ் போடணும், நிறைய கொஸ்டின்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மெயின்லி நீங்க படிச்சதுக்கு அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்க மேக்ஸ்னாலே ப்ராக்டிஸ் பண்ணி சம்ஸ் போடுவீங்க. அதுக்கப்புறமா பிஏகேஸ் பண்ணா உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் கேட்கறாங்க, இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஸோ நீங்க பிஏகேஸ் போட்டதுக்கு அப்புறமா தான் எக்ஸ்ட்ரா செங்கேஜ்னு ஒரு புக் இருக்கும், அவ்வளோ சம்ஸ் இருக்கும் செங்கேஜ்ல. அதுக்கப்புறம் என் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஜாயின் பண்ணீங்கன்னா கூட நான் அதில் எல்லா ப்ராக்டிஸ் டெய்லி அனுப்பிச்சிட்டு இருக்கேன். ஜாயின் பண்ணாதான் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செங்கேஜ் புக்கு ஆன்லைன்ல சம் புக்ஸ் அவைலபிள். ஸோ அதை கூட எடுத்துக்கலாம். அது செங்கேஜ் யார் சைடு இருக்கோ அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். அவ்வளோ டைப் ஆஃப் சம்ஸ் இருக்கு, அவ்வளோ சம்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இதுதான் இருக்கிறதுல மெயின் சாப்டர் ஃபார் மேக்ஸ். இதை மட்டும் நீங்க படிச்சாலே ஈஸியா நீங்க 50, 60
100க்கு எடுத்துடலாம். அதுவே போதும் அதிகமா எடுக்கிறதுக்கு. ஆனா அவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்கு. நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஓகேயா? ஆல் தி பெஸ்ட், பார்ப்போம்.